அஸ்ஸலாமு அலைக்கும். ஹதீஸ் வஹியா அப்படி என்றால் முரண்பாடுகள் ஏன், குழப்பங்கள் ஏன், குர்ஆன் முழுவதையும் ஹதீஸ் விலக்கி விடுமா, குர்ஆனில் முரண்பாடு இல்லையே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. சகோதரர் இவர் யார்கிட்டயோ பேசி முரண்பாடு அடைஞ்சிருக்கிறாரு. இவர் பார்வைக்கு குர்ஆன்ல உள்ளது ஹதீஸ் உள்ளது முரண்பாடா தெரியுது. இந்த 19 கூட்டம் ஒரு பைத்தியக்காரத்தனமான கூட்டம் உருவாயிருக்குது. ஹதீஸ்கெல்லாம் தேவையில்லை, குர்ஆன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க குர்ஆன் மட்டுமே போதுங்கிறதுலயும் பெரிய ஃப்ராடு. ஆக்சுவலா இவங்க என்னன்னாக்கா யூதர்களுடைய கைக்கூலி. யூதர்கள் தங்களுடைய பணத்தை தங்களுடைய காசு அள்ளி வீசி அது அப்பாவி இளைஞர்களை வழிகெடுத்து, ஏன்னா இன்னைக்கு மார்க்கம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆயிப்போச்சு. எக்ஸிபிஷன்ல பல ஸ்டால் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாலா போய் பார்ப்போம்ல, எந்த ஸ்டால்ல நமக்கு பிடித்தமான பொருள் கிடைக்கும் அந்த ஸ்டால்ல சாமான் வாங்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஃபேவரான சட்டம் எந்த ஸ்டால்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸிபிஷனா தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அவர்கள் மார்க்கத்தையும் பின்பற்றதில்ல, அல்லாஹ்வுடைய தீனையும் தேடல, அவர்கள் தன்னுடைய மனோயிச்சையை பின்பற்றுகிறார்கள். அவ்வளவுதான். எத்தனையோ தாகூத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் தாகூத் என்ற ஷைத்தானை மனோயிச்சையை பின்பற்றுகிறார்கள். அப்படி மனோயிச்சையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியான சட்டம் கிடைக்குதுன்னா, நீ 40 வயசு விபச்சாரம் பண்ணலாம் தப்பே இல்ல, 40 வயசுல சாராயம் பண்ணி குடிக்கலாம் தப்பே இல்ல, 40 வயசுல தொழ வேண்டிய அவசியமே கிடையாது, தொழுகையே ஒண்ணு கிடையாது. தொழுகை நினைச்சிருமா, நீ கார் ஓட்டிட்டே போற, போட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரே சிந்தனையோட எப்படியே கார் ஓட்டிட்டே போனா முடிஞ்சு போய் தொழுகை முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி மனோயிச்சையை பின்பற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் யூதர்கள் சமுதாயத்திற்கு பரப்பி அதை யூதர்கள் நேரடியாக சொன்னா நம்ம சமுதாயம் ஏத்துக்காது இல்லையா? அதனால ஒரு முஸ்லீம் பேர் தாங்கியை வைத்து அவன் மூலமா பரப்பினா அந்த மனோயிச்சையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் என்று அவர்கள் எண்ணினார்கள், ஆசைப்பட்டார்கள் யூதர்கள். அந்த எண்ணத்தில் அவருடைய ஆசையும் வெற்றியும் பெற்றார்கள். இந்த மாதிரி மனோயிச்சைக்கு தகுந்த சட்டங்கள் எல்லாம் எடுத்துக் கொடுத்து அது ஒரு முஸ்லீம் பேர்தாங்கியுடைய பேர்ல பரப்ப ஆரம்பிச்சோம். இது யூதனுடைய சட்டம், கிறிஸ்தவ சட்டம் யாரும் எதுக்க மாட்டாங்க. இது அஹ்லே குர்ஆனுடைய சட்டம், சப்மிட்டஸ் காட் அலோன், இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தங்களை ஒப்படைத்தவருடைய சட்டம். நம்மள சாய்பாபா நம்மளாம் அல்லாட்டே ஒப்படைச்சிருக்கோம், சாய்பாபாட்டையும் சங்கராச்சாரியத்தை ஒப்படைச்சிருக்கோம். அதனால இவங்க அல்லாட்ட மட்டுமே ஒப்படைத்தவர் கூட்டம். இப்படி இவர்களே இஸ்லாத்தை விட்டு தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்த அழகான பேர் முஸ்லிம்ங்கிற பேர், அந்த முஸ்லிம்ங்கிற பேரை விட்டு வெளியே தங்களை ஒரு தனி பிரிவாக காட்டி இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான சட்டம் சொல்லும்போது மனோயிச்சையை பின்பற்றுவர்கள் மட்டும் தான் அவங்களை பேசி கேட்பாங்க. இந்த 19 கூட்டத்தை அல்லது சமிட்டஸ் கார்டன் மனோயிச்சையை பின்பற்றுவர்கள் மட்டும் தான் அவங்க பேச கேட்பாங்க. அப்படி அவர்கள் தான் என்ன பண்றதுன்னா, ஹதீஸ்கள்ல முரண்பாடு இருக்குது, குர்ஆன்ல முரண்பாடு இல்ல, ஹதீஸ்ல வஹி இல்ல அப்படிங்கிற அவதூறுலாம் அவங்க தான் பண்றது. தயவு செஞ்சு இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுற அவதூறு குற்றச்சாட்டுகளை நம்பி ஏமாந்துறாதீங்க, ஈமான பதிவு கொடுத்துறாதீங்க. ஹதீஸ்களை எங்கேயுமே முரண்பாடுகள் கிடையாது. முரண்பாடுங்கிற வார்த்தை ஹதீஸ்கள் கிடையாது. ஆதாரபூர்வமாக அல்லாஹ் சத்தியம் விட்டு இதை சவாலாக சொல்ல முடியும். எங்கேயாவது நிரூபிச்சிருக்க பார்ப்போம் ஹதீஸ்ல முரண்பாடுன்னு சொல்லி. அது முரண்பாடு கிடையாது. சில வேறுபட்ட கருத்துள்ள ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ் கருத்து எப்படி இருக்கும், இந்த ஹதீஸ் கருத்து எடுத்துருவோம். உதாரணம் சொல்லுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கறாங்க. சஹாபி கேட்கறாங்க, யார சொல்லலாம், நான் நோன்பு வச்சு மனைவியை முத்தமிடலாமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முத்தமிடலாம். இன்னொரு கடத்துல இன்னொரு சஹாபி இருந்தாங்க, யார சொல்லலாம், நோன்பு வச்சு மனைவி முத்தமிடக்கூடாதா, முத்தமிடலாமா, முத்தமிடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு தான் நமக்கு ஹதீஸா தெரியும். ஒரு சஹாபி கேட்டா ரசூலுல்லாஹி முத்தமிடலாம்னு சொன்னாங்க, இன்னொரு சஹாபி கேட்டா முத்தமிடக்கூடாதுட்டாங்க. இதை பார்த்து இந்த அயோக்கியர்கள், இந்த மனோயிச்சையை பின்பற்றக்கூடிய இந்த அயோக்கியர்கள் என்ன பண்ணுவாங்க, பாத்தீங்களா முகமதுக்கு முரண்பாடா பதில் சொல்லிருக்காரு. நோன்பு வச்சு முத்தமிடலாம் சொல்லணும், முத்தமிடக்கூடாதுன்னு சொல்லணும். இவர் முத்தமிடலாம் ஒரு இடத்துல சொல்லாரு, முத்தமிடக்கூடாது சொல்றாரு. இப்ப முரண்பாடு பார்த்தீங்களா? பைத்தியக்காரர்கள் அவர்களுடைய பார்வைக்கு இப்படித்தான் தெரியும், கிறுக்கைகளுக்கு பார்வைக்கு எல்லாமே கிறுக்கனா தான் தெரியும். அந்த மாதிரி இந்த 19 கிறுக்கர்கள் பைத்தியக்காரர்கள் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை ஏதாவது குறை சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கூட்டம் உருவானாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தணும். ஒண்ணு இந்த காதியானிகள் கூட்டம், இன்னொன்னு இந்த சப்பிட்டஸ் கார்டன்ங்கிற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்துடைய நோக்கமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணுங்கிறது தான். இந்த பைத்தியக்காரர்கள் இந்த ரெண்டு முரண்பட்ட ஹதீஸை பார்த்த உடனே பாத்தீங்களா ஹதீஸ் முரண்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த உண்மையிலேயே உங்களை மாதிரி பாமரர்கள் பார்க்கும் பொழுதும் ஆமா கரெக்ட் தானே, ஹதீஸ்ல முரண்பாடு இருக்குது, சம்சிங்காசி கேள்வி கேட்டுருவோம். கொஞ்சம் டீப்பா பாருங்க, ஹதீஸ்களோட விளக்கத்தை பாருங்க. இந்த ஹதீஸ்க்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப அழகான தத்வீக் செய்றாங்க, ஒப்பாய்வு செய்றாங்க. என்னன்னு சொன்னா, ஏன் ரசூலுல்லாஹ் ரெண்டு கடத்துல ரெண்டு மாதிரி பதில் சொன்னாங்க? முதல்ல கேள்வி கேட்டவருக்கு நோன்பு வச்சு முத்தமிடலாம். காரணம் என்னவென்றால், அந்த கேள்வி கேட்டவர் வயோதிகர், அவர் முத்தத்தோடு நிறுத்திடுவாரு. இரண்டாவது கேள்வி கேட்டவர் ஒரு வாலிப சஹாபி, அவர் முத்தம் நீக்கப்பட்டாரு, எல்லை தாண்டி உடலுறவு ஒன்று போயிடுவாரு. அதனால ரசூலுல்லாஹ் முத்தத்தை தடை போட்டாங்க. வயோதிக சஹாபி அப்படி இல்ல, முத்தத்தோடு நிறுத்திடுவாங்க. அதை ரசூலுல்லாஹ் கணத்துல கொண்டு இது முத்தமிடலாம்னு சொன்னாங்க, முத்தமிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு செய்தி என்ன, ஒரு சஹாபி கேட்டா முத்தமிடலாம், இந்த சஹாபி கேட்டா முத்தமிடக்கூடாது. இது நமக்கு செய்தி. ஹதீஸ் கலையிலே, ஹதீஸுடைய விளக்கத்திலே, அதனுடைய ஷரஹிலே
டீப்பா போய் பார்க்கும்போதுதான் இதை ரசூலா எந்த பேக்ரவுண்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதனால ஹதீஸ்கள்ல முரண்பாடு கிடையாது. அப்படி முரண்பாடு இருக்குன்னு உங்களை யாராவது பிரச்சாரம் பண்ணா அவன் உண்டான ஒரு அயோக்கிய மனதோனிச்சை பின்பற்றக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் விரட்டி அடியுங்கள்.